கொடுத்தாலும் சுவாமி உமக்கு கண் எப்படி போச்சு, அந்த கதையெல்லாம் நடந்து முடிஞ்சது அவர் தெரியாது போல் வெளியூருக்காரன், நீர் பெரிய வைஷ்ணவ வித்வானாக இருக்கீர், உமக்கு கண் எப்படி அந்த மாதிரி குத்தி கண் போச்சு அப்படின்னாராம். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், ராமானுஜருக்கு பதிலாக நான் போனேன், கிருமிகண்ட சோழன் ஒருத்தர் இருந்தான், அவன்கிட்ட வந்து சிவாத் பரம் நாஸ்தின்னு சொல்லி எழுதி கொடுக்க சொன்னார், இல்லை நாராயணன் தான் பெருசுன்னு எழுதி கொடுத்தேன், அதனால் என் கண்ணை குச்சி விட்டார், இப்படிலாம் சொல்லியிருந்துருக்கணும். அவர் அதெல்லாம் சொல்லலை. ஒன்றும் இல்லை சுவாமி, தெரு கோணலில் வரக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இட்டிருக்கக்கூடிய திருமண் கோணலாக இருக்குமோன்னு நினைச்சேன், பெருமாள் கண்ணு கற்று விட்டார் அப்படின்னா பாருங்க. தெருக்கோடியிலே வரக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இட்டு இருக்கக்கூடிய திருநாமம் திருமண் கோணலா இருக்குதேன்னு மனசில் நினைச்சா அதுக்கு எனக்கு அந்த தண்டனை கிடைச்சதுன்னு அவர் சொல்லிக்கிறார். அப்போ என்ன அர்த்தம், தன் மனதால் கூட பிறருக்கு தீங்கு நினையக்கூடாது, எந்த தீங்காக இருந்தாலும் அதை தன்மேறிட்டு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தாத்பரியத்தை சொல்லக்கூடிய ராமானுஜருக்கே வழி காண்பதற்காக ஒரு பாசுரம் இந்த பாசுரம். வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயுடுக கொள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னுக்கொள் அப்படின்னு கேட்குறா. அப்படியா கோஷ்டிக்கு எல்லாரும் வந்தாச்சா, இங்கே இன்றைக்கி திருப்பாவை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம ஜெகதி ஐயங்கர் வந்துடட்டும், முரளியர் வந்து ஐயங்கர் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணல நம்ம. அது மாதிரி எல்லாரும் போந்தாரோ இல்லை, எல்லாரும் வந்து விட்டார்கள், போந்தார் போல் எண்ணிக்கொள், எல்லாரும் வந்துதான் நினச்சிக்கோ, நீ வந்தால் போகிறோம், எல்லாம் வந்தாச்சேன்னா அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு வர முடியுமா? 5 லட்சம் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 5 லட்சம் பிள்ளைகளுக்கு எத்தனை அட்டனன்ஸ் போடுறது? ஆகையினாலே நீயே வெளியே வந்து நீ எண்ணிக்கோ, எல்லாரும் போந்தாரோ போர்ந்தார் போல் வந்து எண்ணிக்கொள், நீயே வந்து வெயிட் பண்ணிட்டான்னா. ஒரு ராஜா ஒருத்தருக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார். என்ன தண்டனைன்னா, கையளவு மண்ணை தூக்கி கையில் கொடுத்து இதை எண்ணி சொல்லு நாளை காலம்புற அப்படின்னார். அந்த மண்ணை தூக்கி மண்ணை அப்படியே வச்சுட்டு அவர் பாட்டு உட்காண்டிருந்தார். அந்த தண்டனைக்கு வேணாம் ஆள்பட்டவன், என்னடா ஒன்று எண்ணாமல் உட்காந்துருக்கேன், இல்லை மனசெல்லாம் எண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாராம். எண்ணிட்டு என்ன பண்ணாராம், இது 5 லட்சத்து 3 கோடியே 5,36,047 இருக்குது அப்படின்ட்டாராம். எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன், வேணும்னா நீங்கள் எண்ணிங்க ராஜா அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டாராம். நான் என்னது கரெக்டாக தான் இருக்குது, உடனே நீங்களே எண்ணிக்குங்களேன், தப்பாக இருந்துச்சுன்னா அப்புறம் சொல்லுங்கண்ணா. அந்த மண்ணை என்னைக்கு என்றது சரின்னு சொல்லி சாமர்த்தியம் வந்தா போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள், வல்லானை குன்றானை வல் யானை என்று சொல்லக்கூடிய குலையாபீடம் என்று சொல்லக்கூடிய யானையை, வல் யானை வன்மை பொருந்திய யானையை, கொன்றானை மாற்றானை மாற்ற அழிக்க வல்லானை. மாற்றான்னா யாரு? பாகவதர்கள் அல்லாதவர்கள், பக்தர்கள் அல்லாதவர்கள், விரோதிகளாக இருக்கக்கூடிய விரோதி நிர்ணய உபாயம் தேடக்கூடிய அசுரர்கள், அசுரத்தினுடைய தன்மையை படைத்திருக்கக்கூடியவர்கள். மாற்றானை மாற்ற அழிக்க வல்லானை மாயனை அப்படின்னா, இந்த மாயன்கிறவன் தான் நமக்கு அடிக்கடி மாயனை மண்ணு வடமதுரைன்னு சொல்றார். மாயன் என்று சொல்லக்கூடிய மாயத்தன்மை பொருந்திருக்கக்கூடிய பகவான் இந்த உலகத்தை படைத்தான், இந்த உலகத்தை உதரத்துக்குள் வைத்திருந்தான் ஊழிக்காலத்திலே, பின் அவனே அதை உமிழ்ந்தான். அவனும் அவனும் அவனுமாகி மற்ற எல்லாமுமாகி அறிந்தனமே என்று சொல்லி எல்லா இந்திரனுமாகவும் பிரம்மாவாகவும் சிவனாகவும் எல்லாமுமாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் என்று சொல்லி அவனே அகல் ஞாலம் படைத்தான், அவனே அக்து உண்டு உமிழ்ந்தான், அவனும் அவனும் அவனுமேயாகி மற்றெல்லாமுமாகி அறிந்தனமே அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாசுரம் சொல்றாரு. அப்ப இந்த உலகத்தை காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தை படைக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அப்படி படைத்த போது ஊழி பிரளய காலம் வர்ற போது அந்த உலகத்தை தன் உதரத்துக்குள்ளே அடுக்கி வச்சிருந்தான் அவன் தானே. ஹிரண்யாட்சன் எடுத்துக்கொண்ட போது ராகவதாரம் எடுத்து இந்த பூமியிலிருந்து கீழே அதலபாதாரம் வரைக்கும் சொல்லி பூதாவியை கூட்டி கொண்டு அப்படியே தன்னுடைய கோட்டுக்கு மேலே உலகத்தை வைத்து கொண்டு வந்தான தந்தத்துக்கு மேலே. அப்படி அப்பேற்பட்டதான மாயச் செயல்களை எல்லாம் செய்யக்கூடியான குலையாபீடம் என்று சொல்லக்கூடிய கம்சன் அனுப்பிச்சு விட்டான் கண்ணனை அழிக்கிறதுக்கு. அப்படி உள்ள குலையாபீடம் யானையை அழித்து வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடையலோர் எம்பாவாய் என்று சொல்லி இன்றைய எல்லே இலங்கைய பாசுரத்திலே இறுதியாக 10வது பாகவத பெண் பிள்ளையை எழுப்புகிறார்கள்.
இனி நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பான்னு சொல்லி துவாரபாலகர்களையும் கோயில் காப்பான் வாயில் காப்பான் இவர்களை எழுப்புவதற்காக இவர்கள் 2 பேரும் எல்லாருமாக சேர்ந்து கொண்டு புறப்பட்டு அங்கே போக இருக்கிறார்கள். இன்றைக்கு பகவத் அனுபவத்திலே இருக்கக்கூடிய பாகவதிகள் 10 பேரை 6வது பாட்டு புள்ளும் சிலம்பினகாலில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய இல்லை இளங்கிழி அவரே 10 பாகவத பெண் பிள்ளைகளையும் எழுப்பியாயிற்று. இனி பாகவதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் எங்கே போகணும்? பகவானிடத்திலே தான் போக வேண்டும். அப்போ பகவான் இருக்கக்கூடிய இடம் எது? நந்தகோபுடைய திருமாளிகை. நந்தகோபுடைய திருமாளிகை என்பது எதை சொல்லுகிறார்கள்? வடபெருங்கோயிலே இருக்கக்கூடிய அந்த வேங்கடவனை, அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதனை, அங்கே இருக்கக்கூடிய மாயனை. அப்போ வடபத்த சாயியாக இருக்கக்கூடிய பெருமாள் அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறாரே, இவள் தான் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆய்ப்பாடியாக மாற்றி விட்டாளே. ஃபுல்லாக ஆய்ப்பாடியாக மாற்றிடுச்சு. இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்றது நமக்கு ஊர் பேர் இப்போ தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டாளுக்கு பொறுத்தவரை ஸ்ரீவில்லிபுத்தூருங்கிறது திருவாய்ப்பாடி, அது கோகுலம். அப்போ கோகுலத்தில் கண்ணன் எங்கே இருக்கான்? அங்கே இருக்கக்கூடிய வரபத்ரசாயி பெருமாள் கோவிலில் இருக்க. அப்போ அங்கே தான் கண்ணன் இருக்கான். கண்ணன் என்ன பண்ணிருக்கான்? துயின்று கொண்டிருக்கான். துயில் எழுப்ப வேண்டும், அவனையும் போய் எழுப்பணும். அப்போது பகவானையே துயில் எழுப்புறதான ஒரு மேன்மை நாச்சியாருக்கு வந்தது. அவாய் துயில் ஆனந்த துயில் இருக்காங்கிறதுல விஷயம் இல்லை. தூங்குற மாதிரி நடிப்பான். மாயன் எதுக்கு முன்னக்கூடிய ஆன்டிசிபேஷனாக சொல்லி வைக்கிறது. ஆகையினாலே அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடிய பெருமாளை நாளைக்கு துவாரபாலகர்களாக இருக்கக்கூடிய வாயில் காப்போன் கோயில் காப்போன் இவர்களை அனுப்பி, அதுக்கப்புறம் நந்தகோபாலை எழுப்பி, யசோதையை எழுப்பி, பலராமனை எழுப்பி, பின்னாடி கண்ணனை எழுப்புவதற்காக போகிறார்கள். கண்ணனை எழுப்புகிற போது அது அனுபவிக்கக்கூடிய பாசுரங்களே நமக்கு ரொம்ப விசேஷமான பாசுரம் என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய திருப்பாவை 30 பாட்டினுடைய சாராம்சம் பொதிந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தர்மத்தை சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய மிக உன்னதமான பாசுரம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோல் சில்லன்றலையேன் மின் அங்கைவேர் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயர்தும் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக கொல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தார் போந்தென்னிக்கொள் வல்லானை கொன்றானை மாயானை மாற்றளிக்க வல்லானை மாயனை பாடேலோரும் பாவாய் என்கிற அனுசந்தானமாக இந்த பாசுரத்தை சேவித்து கொண்டு அமைவோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மஜே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். நமது பேராசிரியர் முனைவர் தாக்கூர் சௌந்தரராஜன் சுவாமிகள் மிகவும் அற்புதமாக நிகழ்த்தினார்கள். நம் கோவில் சார்பாக அதை மிக்க மகிழ்ச்சியுடன் கோஷ்டி தாயார் நிலையில் நடைபெறும்.